இடதுசாரிகள் தெளிவாக இருக்காங்க, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு நிலைப்பாட்டில். ஆனால் விசிக அமைச்சரவை இடம்பெற்றும் இன்னும் அந்த முடிவு எடுக்க தயக்கப்படுறாங்களா அப்படின்னு? அவரே திருமாவளவன் என்ன சொன்னார், அமைச்சரவையில் இடம்பெற்றதாலே நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்றதுக்கு ஏற்றுக்க முடியாதுன்னு அவரே சொல்றாரு. இந்த அண்ணன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நான் மிகவும் மதிக்கின்ற அண்ணன் திருமா அவர்கள், அவரை பொறுத்த மட்டும் நாங்கள் தோளோடு தோல் நின்று மூன்றாவது முறை அவர் பாராளுமன்றத்தில் அவரோட செயல்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவரை பொறுத்த மட்டும் கொண்ட கொள்கை ரொம்ப தெளிவான கொள்கை. பாஜக, குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த வகுப்புவாத மற்றும் மதவாத அரசியலுக்கு எதிர்ப்பாக எந்த ஒரு சலனமும் சஞ்சலமும் இல்லாமல் போராடக்கூடியவர் அண்ணன் திருமா அவர்கள். அவரை பொறுத்த மட்டும் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். அவருடைய நிலை என்பது அவருடைய கட்சியினுடைய நிலை. நான் சொல்ல விரும்புவதெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை தான் சொல்ல முடியும் ஒழிய எங்கள் அண்ணனுடைய நிலையை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டு விஷயத்தை குழப்பிக்கிறாதிய. இந்தியா கூட்டணிங்கிறது டெல்லியில் விளையாடுற விளையாட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிறது தாவேகாவுடைய தலைமையிலான ஆட்சி. தாவேகாவுடைய தலைமையில் 4 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கோம். 2 கட்சிகள் வெளியில் இன்னும் ஆதரவு தருது. இதில் எந்த குழப்பமும் கிடையாது. சட்டமன்றத்தில் எல்லாரும் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால் தேர்தல் வரும்போது தேர்தல் கூட்டணி அமைதா, தொகுதி பங்கீடு நடைபெறுதாங்கிறது தேர்தல் அறிவிச்ச உடனே பார்க்க முடியும். எங்களை பொறுத்த மட்டும் ஆதரவு தந்து தோழமையில் அமைச்சரவையில் இருக்கிறோம். அடுத்து முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்துருச்சு. அதில் 4 கட்சிகள் சேர்ந்து ஒரு அமைச்சரவை கூட்டம் நடத்துனது கடந்த 50 ஆண்டுகளில் முதல் தடவையாக நடந்துச்சு. அதனால் இந்த முறை என்பது புதிது. அதனால் நம்மை பொறுத்த மட்டும் இந்த வார்த்தையில் குழப்பிக்கிற வேணாம். ஆதரவு நிலை, தோழமை நிலை, தேர்தல் கூட்டணி, இந்த 3க்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆதரவு எடுத்துட்டீங்கன்னாவே, லெஃப்ட் டேர்ன் எடுத்துட்டீங்கன்னாவே லெஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள். அதனால் லெஃப்ட் டேர்ன் எடுத்தாச்சு எல்லா கட்சிகளும். லெஃப்ட்டில் வந்ததுக்கப்புறம் ரைட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்குங்கிறது வெற்றி வேலை. வேறு ஊருக்கு போயிடுவோம். அது போகிறது இல்லை. நம்ம தான் வண்டி ஏறியாச்சே லெஃப்ட் டேர்னில். அதனால் நம்முடைய பாதை தெளிவாக இருக்கிறது. தமிழகத்தை மதசார்பற்ற வழியிலே காப்பதற்காகவும் அமித்ஷாவினுடைய கையிலே தமிழ்நாட்டை ஒப்படைக்காமல் இருப்பதற்காகவும் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. அண்ணன் எல்லாரும் இதில் ஆதரவு தந்து இந்த கூட்டணியை பலமாக மாற்றியிருக்கிறோம். இதில் நம்ம வேலையில்லாத பட்டதாரிகள் எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கலாம். அவர்களுடைய புலம்பல்ஸும் கதறல்ஸையும் நம்மளால் கேட்க முடியுது. அவர்கள் சொல்லட்டும், சோஃபான்னு சொல்லட்டும், எதை வேணாலும் பேரம் சொல்லட்டும், எதை வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். வேலையை பார்க்குற மந்திரிகள் வேலையை பார்க்கட்டும். எங்களை மாதிரி ஆளுகள் தலைவர்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு போகிறோம். சரியா? வரணும், வருவார். இந்த மாத இறுதிக்குள் ஒரு நாள் ராகுல் காந்தி அவர்கள் வருவார். தேதியை மிக விரைவில் அறிவிப்போம். காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய பயிற்சி முகாமில் 10 நாள் பயிற்சி முகாம் நடக்கிறது. அந்த பயிற்சி முகாமில் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்வார். எந்த தேதி என்பதை பாராளுமன்றமும் அதே நேரத்தில் கூடுது. 20ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுது. 31ஆம் தேதி வரைக்கும் இந்த கேம்ப் நடக்க போகுது. அதனால் ஏதாவது ஒரு நாள் ராகுல் காந்தி அவர்கள் வருவார். வரும்போது உங்களுக்கு அவசியம் சொல்லிடுவோம் தேதி. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி டேர்ம் பண்ணிக்கணுமோ, எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ படிக்கிறீங்க. நேரே போகலாம்ல, நேரே ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்லேயே போகலாம். அது என்னங்கிறத அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கணுமே ஒழிய நான் அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் எந்த டேர்ன் எடுத்தோம்ங்கிறத தான் சொல்ல முடியும். எங்கள் வண்டி எந்த பக்கம் போகுதுன்னு சொல்ல முடியும் இல்லையே. மற்றவர்களுடைய வண்டியை பற்றி சொல்கிறது நியாயமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சந்திச்சதில்லை.